ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. இந்த சிம்ம ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த உபய கிரக மாளிகா யோகம் அனைத்து கிரகங்களுமே சாதகமாகத்தான் இருக்கின்றது. அதாவது உங்களை பொறுத்த மட்டில் கண்டச்சனி வந்துருச்சே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், ஒரு மனக்கலக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. மற்ற ராசிக்காரங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் எதுக்குமே பயப்படாத சிம்ம ராசிக்காரங்க. நீங்களே இந்த கண்டச்சனி அப்படிங்கிறத நினச்சி அதையே அந்த பயம் உண்டாகலான பயம் என்பது பக்தியாக மாறுவது நல்லது. பயப்பட தேவையில்லை. பக்தி தான் இங்கே முக்கியம். பெரியோர்களுக்கும் குருமார்களுக்கும் பெற்றோர்களுக்கும், குறிப்பாக பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுத்து பக்தியுடன் நடந்து கொண்டால் எந்த சனியும் எதுவுமே செய்யாது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த கிரக மாளிகா அப்படின்னா என்ன? உபய கிரக மாளிகாங்கிறதுனா அப்போ கிரக மாளிகா என்னன்னு தெரிஞ்சாதான் உபய என்பது தெரிய வரும். உபய என்றால் துணை அப்படின்னு தான் அர்த்தம். மெடிக்கல், பாராமெடிக்கல்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் கிரக மாளிகா, உபய கிரக மாளிகா. உபய கிரக மாளிகா என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தொடர்ந்து 5 வீடுகளில் 6 வீடுகளில் 5 அல்லங்கில் 6 வீடுகளில் கிரகங்கள் தங்கள் சொந்த வீடுகளில் தொடர்ந்து இருக்க வேண்டும். அதாவது தொடர்ச்சியாக கிரகங்கள் இருக்க வேண்டும். அது அவரவர்களுடைய சொந்த வீடாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அதற்கு பெயர் கிரக மாளிகா யோகம். சரி, கிரக மாளிகா யோகம் என்பது எல்லா யோகங்களையும் கொடுத்துருமா அப்படின்னு சொன்னால், அதை கூட கொஞ்சம் நுட்பமாக பார்த்தோம்னா, அப்படி தொடர்ந்து கிரகங்கள் அப்படி இருந்தால் தங்களுடைய முழுமையான, அதாவது உண்மையான சுரூபத்தை அவர்கள் ரெப்ளக்ஷன் பண்ணுவார்கள். வேறு யாருக்கும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. தன்னுடைய உண்மையான ரூபத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அதுதான் கிரக மாளிகா யோகம். அப்போ ரூபத்தை வெளிப்படுத்தினால் நமக்கு கிடைக்க வேண்டியது, அதாவது தங்கு தடையின்றி, இடையில் சொல்கிறாங்க இல்லையா, இடைச்செருகள் ஆயிடுச்சுப்பா, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இப்போ இந்த கோவிலில் கூட வழிபாடு தரிசனம் பண்ணுவதற்காக போயிட்டே இருப்பாங்க. 100 ரூபா டிக்கெட்டில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஊடால ஒரு 10 பேர் ஊடால புகுந்து போவாங்க. என்னையா இது, நம்ம 100 ரூபா கொடுத்து இப்படி போய்கிட்டு இருக்கிறோம், ஊடால ஒரு 10 பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க, அது எப்படியா போகிறது அப்படிம்பாங்க இல்லையா? அவங்க ஸ்பெஷல், அதாவது அந்த கோவிலில் உள்ள அதிகாரிகளுக்கோ மற்ற யாருக்கோ ஒரு தெரிஞ்சவங்களாக இருந்து அந்த மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க. எல்லா அரசியல் பிரமுகர்களாக இருக்கலாம். இப்படி போகின்ற அது அப்படி இல்லாமல், அப்படி அந்த மாதிரி இல்லாமல் சரியான வரிசையிலே இடைச்சொருகள் இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பைத்தான் இந்த யோகங்கள், கிரக மாளிகா யோகம் என்பது எந்த கிரகங்களும் இடையூறு செய்யாமல் தங்களுடைய ஆதிக்கத்தை முழுமையாக அந்த ஜாதகனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய, அதாவது உண்மையான நிலையை எடுத்து அவங்களுடைய யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே அமைவது தான் கிரக மாளிகா யோகம். இப்போ நாம் பேசுகிறது உபய கிரக மாளிகா யோகம். சரிங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? விருச்சிகத்தில் சுக்கிரன், அவர் சொந்த வீடு கிடையாது. தனுசுல செவ்வாய் புதன், அது அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. மகரத்தில் சூரியன், அது அவருக்கு சொந்த வீடு கிடையாது. கும்பத்தில் சந்திரன், அவருக்கு சொந்த வீடு கிடையாது. பட்சை ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கக்கூடிய சனி சொந்த வீட்டில் இருக்கின்றார். 8ஆம், அதாவது சிம்மத்துக்கு 8ஆம் இடத்துல மீனத்தில் ராகு இருக்கார். அது ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடே கிடையாது, முதலாவது விட்டுருவோம். 9ஆம் இடத்துல வியாழன் இருக்கிறாரு, அது அவருடைய சொந்த வீடு கிடையாது. இப்படி இருக்கும் பட்சத்தில் அது எப்படி கிரக மாளிகா யோகம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தொடர்ச்சியாக கிரகங்கள் இருக்குது, ஃபஸ்ட்டு சொந்த வீட்டில் இல்லை. அதைத்தான் உபய கிரக மாளிகா, அதாவது கிரக மாளிகாவை சார்ந்த யோகத்தை கொடுப்பது அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், விருச்சிகத்தில் சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, அது வலுவாகவே இருக்கிறார். இந்த சுக்கிரனுடைய போக்கு சிம்மத்துக்கு ஆகாத கிரகம். அவர் சதுர்த்தி திதி அன்றைய தினம், இந்த தை முதல் பரப்பன்று சதுர்த்தி திதியில் இருக்கிறதுனால சுக்கிரன் சூனியம் அடைந்து விட்டார். ஸோ சூனியமடைந்த கெட்டவன் உங்களுக்கு யோகத்தை செய்வார். அது கெட்டவன் சூனியம் அடைந்ததனாலே அந்த சுக்கிரன் உங்களுக்கு நல்ல கிரகத்தை, நல்ல யோகத்தை செய்வார்.
அடுத்தபடியாக அவர் என்ன செய்வாருங்கிறத பின்னால் பார்ப்போம். அடுத்து தனுசுல செவ்வாயும் புதனும். செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குரு செவ்வாயினுடைய வீட்டில் மேசத்தில் இருக்கிறார். வியாழனுக்கு அதாவது குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் குருவனுடைய வீட்டில் இருக்கிறார். ஆகோ 2 பேரும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார்கள். ரைட்டு. அந்த தனுசுல புதன் என்ற கிரகம் அடிஷனலாக இருக்கின்றார். ஓகே. அது பின்ன அடுத்தபடியாக மகரத்தில் சூரியன். 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி இவங்க இருந்தால் நல்லது. இது ஒரு பக்கம் இப்படி. ஆக சூரியன் உங்களுக்கு வலுவாக இருக்கின்றார். ரைட்டு. அடுத்து 7ஆம் இடத்துல சனி, அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார். கிரகமாளிகா யோகம் வரிசையில் அவருடைய தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்றார். உடன் சந்திரன் இருக்கின்றார். சந்திரன் ஒவ்வொரு 2.25 நாளைக்கு ஒவ்வொரு ராசியாக கடந்து போயிடுவார். நாம காட்சி தை 1ஆம் தேதி காட்சி என்பது கும்பத்தில் சந்திரனும் சனியும் இருக்கிறாங்க. அப்படி தான் வச்சுக்கணும். அடுத்து சதய நட்சத்திரம் கழிஞ்சு பூரட்டாதி 3ஆம் பாதம் கழிஞ்சு 4ஆம் பாதத்துக்கு போகிறச்சே அவர் மீனத்துக்கு போயிடுவார். இப்போ சில பேர் என்னன்னு சொன்னால், சாமி மீனத்தில் ராகு இருக்கிறாரு, அது நிழல் கிரகம் தானே, அது கிரகமாக எடுக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொன்னால் 2 நாள் கழிச்சு, அதாவது தை 3ஆம் தேதி என்று அந்த சந்திரன் அங்கே போயிடுறார். ஸோ அப்போவும் அந்த கிரகமாளிகா யோகம் வந்துடும். ஓகே, இப்படி இருக்குது. சரி. அடுத்தபடியாக மேசத்தில் குரு இருக்கிறார். அவர் பரிவர்த்தனையோடு இருக்கிறார். ஆகையினாலே பிரச்சனையும் இல்லை. இப்போ 2ஆம் இடத்துல கேது. 2ஆம் இடத்துல கேதுவும் கன்னி கேதுவாகத்தான் இருக்கின்றார். ஸோ இதை பொறுத்த மட்டில் உங்களுக்கு இந்த கிரகமாளிகா யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே வரப்பிரசாதமான ஒரு மாதம். தை முதல் நாள் அன்று உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி அடைந்து விட்டது. மார்கழி மாதம் 4ஆம் தேதி, அதாவது டிசம்பர் கழிந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்று அந்த சனி என்ற கிரகம் 6லிருந்து 7ஆம் இடத்துக்கு வந்துவிட்டார். அவர் வந்ததுனால உங்களுக்கு என்னது செய்யும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை விட சங்கடத்தை கொடுத்துருவாரோ என்ற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு தொற்றிக்கொண்டு விட்டது. எந்த சங்கடமும் கொடுக்க மாட்டார், பயப்பட வேண்டியதில்லை. கண்டச்சனி அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் தான் இருக்கிறாரு. ஸோ எதுவும் பயப்பட தேவையில்லை. வீணான மனக்குழப்பங்கள் தான் உங்களுக்கு சில காரியங்களை இழக்க வைத்துவிடும், தோல்வியடைய செய்துவிடும். இந்த பயம் என்பது வேண்டாம். பயப்படாமல் தைரியமாக உங்களுடைய காரியத்தில் மடில கனம் இருந்தால் தானே வழியில் பயம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. வழியில், அதாவது வழிப்போக்கர்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள், கள்ளர்கள் திருடர்கள் இடையில வந்துருவாங்கப்பா அப்படின்னு ஒருத்தன் சொல்லி தகவல் சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அப்படி சொல்லிட்டு போகிறச்சே ஒருத்தன் யோசிக்கிறான், நம்மகிட்ட தான் ஒன்றும் இல்லை, நம்ம எதுக்கு பயப்படுவானுன்ட்டு அவன் பாட்டு போய்கிட்டு இருக்கிறான். அந்த கள்ளர்கள் வந்தாலும் கூட இவனை செக்கப் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை போய் சொல்லி அப்படியா தள்ளிடியா அப்படின்ட்டு அந்த காலத்தில், இதெல்லாம் இப்போ இல்லை, அந்த காலத்தில் அப்படி அந்த மாதிரி விட்டுரும், ஒன்றும் இல்லாதவே போயா அப்படின்றான். ஆக மடியில் கனம் இருந்தால்தான் வழியில் பயம், மடியில் கனம் இல்லையேல் வழியில் பயம் இல்லை, அந்த மாதிரியான அர்த்தம். ஆக நாம் எதுவும் தப்பு செய்யலையே, நாம் ஒழுங்காக பாடுபட்டுக்கிட்டு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே ஒழுங்காக பாடுபட்டதுக்கே உண்டான பலன்கள் இன்னும் கிடைக்கல. 6ஆம் இடத்துல சனி இருந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு தான் எல்லாம் இருந்துச்சு, ஆனாலும் ஒன்றுமே கிடைக்கல. சில பேருக்கு தசைகள் அந்த மாதிரியாக, அதாவது கை கெட்டி வாய்க்கெட்டலை அப்படிங்கிற கதையாகத்தான் சிம்ம ராசிக்காரங்களும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. காதல் எக்கச்சக்கமாக வந்துச்சு போச்சு, ஆனாலும் கல்யாணம் பண்ண முடியலை. சில பேர் டாட்டா காட்டிட்டு போயிட்டான், காதலிச்சாயா நல்லா உருகி காதலிச்சாயா ஓடி போயிட்டாயா, என்னாச்சு எப்படியா ஓடி போயிட்டா, பெரிய பணக்காரன் தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாயா. இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய நடந்திருக்கு. ஆக கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் தான் போய்கொண்டிருந்தது தசா புத்தியின் காரணமாக. சனி அதுக்கு காரணம் அல்ல. 6ஆம் இடத்துல சனி இருந்தால் யோகம், அது 7ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து செய்ய வேண்டியதை கூட 7ஆம் இடத்துல செய்வார் கட்டாயம். பயப்பட வேண்டாம். உங்களுடைய உழைப்பு உண்மையாக இருக்கின்றது. உண்மையான உழைப்பிற்கு சனி எப்போதுமே உறுதுணையாக இருப்பார். நாம் தவறு செய்தால்தான் சனி தண்டனை கொடுப்பார். தவறே செய்யாமல், இப்போ நம்ம சட்டையை எடுத்து பார்க்குறோம், சோப் போடணுமா இல்லையா, இந்த நல்லா பளிச்சுன்னு தானேப்பா இருக்குது, பிறகு என்னத்தை சோப் போட, அப்படி போட்டுக்கிறோம் அப்படின்னு தான் போடுவோம். இல்லை அதில் இன்னொரு துவைச்சி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம், அது இல்லையே. ஆக குற்றம் செய்யாதவன் எதுக்கு பயப்பட வேண்டும்?
ஆக எந்த பயமும் வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கு உரிய மரியாதை சனீஸ்வரன் கண்டிப்பாக வழங்குவார். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ சனிப்பெயர்ச்சி ஆயிடுத்து. சனிப்பெயர்ச்சி ஆகி இந்த 2024 உங்களுக்கு 15/1/2024 முதல் 12/2024 வரைக்கும் உண்டான தை மாத பலன்களை தான் நம்ம பார்த்துண்டு வாரோம். இந்த தை மாத பலன்களில் தை முதல் நாள் அன்று அந்த கிரக கூட்டங்கள் எப்படி இருந்தது என்பதை பற்றித்தான் நாம் இப்போ உங்களுக்கு மாதம் எப்படி இருக்குங்கிறத பற்றி விளக்கம் கொடுத்துட்டு வாரோம். ஆக உபய கிரக மாளிகா யோகம் மற்ற ராசிகளை விட இந்த கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் நேரடி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவராக வந்திருக்கிறார். காரணம், உங்கள் வீட்டுக்கு எதிர்ப்புறம்தான் அவங்க மாலை போல இருக்குது. மாலை போட்டது அதுதான் கிரக மாளிகா என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மாலையை கோர்த்து தொங்க விட்டது போல இருக்கும். இது இந்த சதுரமாக சக்கரத்தை போடுறது புரிந்து கொள்வதற்காகத்தான் சதுரமாக சக்கரம் போடுறது. அது உண்மையிலேயே சக்கரத்தை போடணும்னு சொன்னால் வட்டமாக தான் போடணும். பூமி வட்டமாக தான் இருக்குது, சதுரமாக இல்லையே. வட்டமாக போட்டு 12 வீடுகளை அதில் போட்டோம்னு சொன்னோம்னா குழப்பிக்கிட்டு இருக்கும். மேசை எது ரிசர்வர் தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்காகத்தான் சதுரமாக போட்டு காட்டினாங்க. அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகள் எல்லாம் இந்த சதுரமாக, இப்போ ஓலைச்சுவடிகளை சதுரமாக விட்டதையும் பார்த்துருக்குறேன். நாங்கள் அந்த காலத்தில் எழுதுறச்சே வட்டமாக எழுதி அந்த ஆர்ட் பண்ணுவோம். அப்படி போட்டு தான் சக்கரத்தையே போடுவோம் ஓலைச்சுவடிகளில். அப்படி எழுதி பழக்கப்பட்டவங்க நாங்கள். அதே போல் இப்போ உள்ள காலங்களில், அதுக்கு அடுத்த வந்த காலங்களில் சதுரமாக போட்டு காட்டணும். இப்போ எல்லாமே நோட்புக்கு போட ஆரம்பித்தாச்சு. நோட்புக்கில் தான் அந்த சதுரமாக சக்கரத்தை போட்டு எல்லாம் அதே போல் போய்கிட்டு இருக்கு. வடக்கத்தியவர்கள் இன்றளவும் சில இடங்களில் வட்டமாக தான் அந்த சக்கரத்தை போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. வட்டமாக போட்டேன்னு சொன்னால் அந்த 6 வீடுகளில் கிரகங்கள் வரிசையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அரை வட்டமாக போயிடும். தெரியுமா? பார்த்துருக்கீங்க இல்லையா? அரை வட்டத்தில் பாதிக்கு கிரகங்கள் உணவோல தொடர்ந்து இருந்துச்சுன்னா அரை வட்டம். அப்போ மாலை போல் தொடுத்து நிற்கிது. அதுதான் கிரக மாளிகா யோகம். அதில் அவங்க சொந்த வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் முழு கிரக மாளிகா யோகம். இது வேறு வேறு வீடுகளாக இருக்குது. அதனால் இருப்பினும் தொடராக இருக்கிறது. அதனால் இது உபய கிரக மாளிகா யோகம். இந்த கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் நேர் எதிர்த்தாப்பில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தனியாக மாலை போட்டது போல் அது அர்த்தம், எதிர்த்தாப்பில் இருக்கிறதுனால. ஆக இதில் அதே போல் இந்த கும்பராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் கூட இது செல்லும். ஏன்னா அவர்களுக்கு நேரடியாக மாலை போட்டதோல் ஆயிடுது. இது கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் எதிர்த்தாப்பில் இருக்குது. அப்புறம் ரெஃப்ளெக்ஷன் அதிகமாகவே கிடைக்கும். அதில் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக லக்னேசன் சூரியன் 6ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கிறார். அருமையாக உட்கார்ந்துருக்கார். 6ல் சூரியன் உட்கார்ந்தது உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் உங்களுக்கு ஏதாவது கெடுபிடிகள் சிரமங்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதம் அதெல்லாம் விலகப் பெற்று அதனுடைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சில பேர்களுக்கு அரசு தேர்வு எழுதியவர்களுக்கு இந்த மாதத்தில் ரிசல்ட் வரக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அது வெற்றியாக இருக்கும். இது போக உங்களுடைய சக கூட்டங்களிடையே மதிப்பு மரியாதையெல்லாம் ரொம்ப டாப்பில் இருக்கும். உங்களுக்குன்னு தனி மரியாதை. ஏற்கனவே நீங்கள் ராஜ மரியாதை உள்ளவர்கள் தான், ராஜ நடை ராஜ கம்பீரம் உடையவர்கள் தான். ஆகையினால உங்களுக்கு இதை இப்போ இந்த தை மாதம் கிரக மாளிகா யோகத்தோடு இருக்கிறதுனால இன்னும் டாப்பில் தான் இருக்குமே தவிர எந்த குறையும் இருக்காது. அடுத்தபடியாக 12க்கு அதிபதி ஆகிய சந்திரன் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். 12 குடையவன் 7ஆம் இடத்துல 7ஆம் இடத்துக்காரனோடு சேர்ந்து இருக்கின்றார். ஆக இந்த மாதம் இந்த காதலித்து கல்யாணம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் வெற்றிகரமாகவே நடந்துவிடும். அந்த காதல் திருமணம் ஜவ்வாக இழுத்துட்டு வந்திருக்கும் இந்த காலம் வரைக்கும். இந்த தை மாதத்தில் அதிரடி மாற்றமாக திருமணமாகவே முடிஞ்சிடும். அந்த மாதிரியாக அமைஞ்சிருக்கு. இருப்பினும் அலைச்சல் திருச்சல் இருக்கும். நிறைய ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12 7இல் அமர்ந்தால் சஞ்சாரம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ தொழிலுக்காகவா, காதலுக்காகவா, குடும்பத்திற்காகவா, வியாபாரத்திற்காகவா, உத்தியோகத்திற்காக, இது நீ வரிசையாக நம்ம பார்ப்போம். அதை வரிசையாக பார்க்கும்போது ஆக அலைச்சல் என்பது உண்டு. அது எந்த மாதிரியான அலைச்சல் என்பதை பின்னால் பார்ப்போம். சனியோடு கூடியிருக்கின்ற காரணத்தினால அந்த மனைவிக்காக, காதலுக்காக அதுவும் ஒரு வரி சேர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா சனியோடு கூடியிருக்கின்றார். ஆகையினால மனைவி நண்பர்கள் கூட்டாளிகளுக்காகவும் அல்லங்கில் அவர்களால் அந்த அலைச்சல் திருச்சல் ஏற்படத்தான் செய்யும். அடுத்தபடியாக 2க்கும் 11க்கும் அதிபதியாகிய புதன் என்ற கிரகம்
5ஆம் இடத்திலே அமர்ந்து குருவினால் பார்க்கப்பட்டார். தன ஸ்தானாதிபதி தன காரகனால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் இந்த மாதம் வரவு செலவுகள் திருப்தியாக இருக்கும். லாபஸ்தானத்தை யோகாதிபதியாகிய செவ்வாய் மற்றும் தனக்காரகனாகிய புதன் தனஸ்தானாதிபதியாகிய புதனும் லாபாதிபதியாகிய புதனும் ஒரு சேர பார்க்கின்றார். ஆக லாபங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப மிகுதியாகவே காணப்படும். லாபங்களை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்கிறது தான் வித்தியாசமே தவிர லாபத்தில் கழிந்த மாதத்தை விட இந்த மாதம் அதிகமான லாபம்தான் உங்களுக்கு கிடைக்க வரும். காரணம் செவ்வாயும் பார்த்துருக்கார். சிம்ம ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் மிதுனத்தை நோக்கி கொண்டிருப்பதனாலும் மிதுனத்துக்கு சொந்தக்காரனாகிய புதனே நோக்கி கொண்டிருப்பதனாலும் ஆக லாபங்கள் எந்த குறை இருக்காது, சிறப்பாகவே இருக்கும். அதே போல் அந்த 2ஆம் இடத்துல கேது என்பவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் இருக்கும்போது வரவுகள் அதிகமாகத்தான் வந்துக்கிட்டு இருக்கும். குடும்பத்தில் அப்பப்போ லேசாக குழப்பங்கள் இருந்துக்கிட்டு இருக்குமே தவிர அந்த வரவுகளில் எந்த விதமான தடங்களும் இருக்காது. வாய்ப்பேச்சுக்கள், அதாவது உங்களுடைய சொல் செயல் இதெல்லாம் வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு சொன்னால் குடும்பத்துக்குள்ளே தான் உங்களுடைய குழப்பங்களை காட்டுக்கொள்ளியே தவிர வெளியே காட்டிக்கிட மாட்டீங்க. வெளியே உங்களுடைய வாக்குக்கு நல்ல மரியாதை தான் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியை குரு நோக்கி கொண்டிருக்கின்றார். உங்களுடைய 5ஆம் இடத்தை நோக்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே வாக்கு சுத்தம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனம், குடும்பம், வாக்கு சிறப்பாகவே விளங்கும். அடுத்தபடியாக அந்த 3க்கும் 10க்கும் உடைய சுக்கரன் அவன் நல்லவன் அல்ல. சிம்ம லக்கண சிம்ம ராசிக்காரங்களுக்கு சுக்கரன் நல்லவன் அல்ல. அவர் சூனியம் அடைந்து விட்டார். சூனியம் அடைந்து அந்த 10ஆம் இடத்தை நோக்குகின்ற காரணத்தினால தொழில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். உத்தியோகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை நார்மலாக தான் இருக்கும். ரொம்ப கடினமாக இருக்காது, ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப லோவாகவும் இருக்காது. அதே சமயத்தில் அலைச்சல் திருச்சல் அதிகமாகத்தான் இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு. என்னன்னு சொன்னால் ஒரு இடத்துல நிலையாக இருந்து பார்க்க வேண்டிய நீங்கள் பல இடங்களுக்கு சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தம் இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் பாரம். அதே போல் வரவு செலவுகள் அப்படிங்கிற வியாபாரம், தொழில் இவைகள் எல்லாம் தொழிலாளர்கள் நல்ல ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. தொழிலாளர்களால் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் பண்ணக்கூடிய தொழிலாளர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் அதிகமாகவே வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு போட்டி ஏற்படும். தொழிலாளர்களை பொறுத்த மட்டும் கம்பெனிகள் உங்களை அங்கேயும் வாண்டட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. மதிப்பு மரியாதைலாம் கூடிக்கிட்டு தான் இருக்கும். சுக்கிரன் 4ஆம் இடத்திலே அமர்ந்து 10ஆம் இடத்தை நோக்குகின்ற காரணத்தினாலே புதையலுக்கு ஒப்பான ஒரு யோகம் இந்த மாதத்தில் உண்டு. அதுக்காக புதையல்னே நினைச்சிட வேண்டாம். சில பேருக்கு லாட்ரி சீட்டில் யோகமெல்லாம் கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, வெளி மாநிலங்களில் வசிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் லாட்டரி சீட்டு யோகம் இந்த மாதத்தில் இருக்கின்றது. அதுக்கு உரிய நம்பர் இவைகள்லாம் தேர்ந்தெடுத்து வாங்கினேன்னு சொன்னால் லம்பா கண்டிப்பாக ஒரு பரிசு தொகை நிச்சயமாக கிடைக்கும். அதுக்குண்டான யோகம் இந்த சுக்கிரனால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தொழில் வியாபாரம் இவைகள் இதில் கூட சில பேருக்கு லாட்டரி அடித்தது போல் யோகங்கள் வருமானங்கள் கிடைக்கலாம். அதுவும் ஒரு லாட்டரி அடித்தது போல தானே. அப்படிப்பட்ட யோக அமைப்புகள் உண்டு. 4, 9க்கு அதிபதியாகிய செவ்வாய் 5ஆம் இடத்திலே அஸ்தமனம் பெற்றிருந்தாலும் கூட குருவினால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தாய் தந்தை நலம் உண்டாகும். அவர்களை பொறுத்த மட்டும் எந்த சிக்கலும் இருக்காது. கல்வியில் சிம்ம ராசியிலே பிறந்த குழந்தைகளுக்கு கல்வி சிறப்பாகவே அமையும். விருந்தோம்பல் நிறைய நடக்கும். 9ஆம் இடத்துக்குள்ள குரு இருக்கின்றார். அப்போ தோப்பனாரை பொறுத்த மட்டும் சில சிரமங்கள் இருந்த போதிலும் கூட நல்லபடியான ஆரோக்கியம் கிடைக்க பெறுவார்கள். அது பின்ன 5க்கும் 8க்கும் உடைய குரு அவர் தான் 9ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை நோக்குகிறார். ஆகையினால் குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கின்றது. அதிலும் கூட சொந்த பந்தங்களோடு சென்று வரக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கின்றது, சண்டை சச்சரவு இல்லாமல். ஆனாலும் போயிட்டு எல்லாம் வேலையை முடித்ததுக்கப்புறம் கடைசி நேரத்தில் ஒரு சண்டை வந்துடும். அந்த கணக்கு அப்படித்தான் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த குருவினுடைய இன்னொரு வீட்டில் ராகுங்கிற கிரகம் உட்கார்ந்துருக்கு. ஆகையினால இந்த காலகட்டத்தை, அதாவது எல்லா செயல்களும் ஒழுங்காக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம்தான் சண்டை என்பது கண்டிப்பாக வரத்தான் செய்யும் இந்த மாதத்தில். அது பங்காளி சண்டை, வேற ஒன்றும் கிடையாது.
கோயிலில் நீ கொடுத்த நான் கொடுத்த இந்த மாதிரி ஏதோ ஒன்று வகையில் வந்து பங்காளி சண்டை கண்டிப்பாக ஏற்படும். இது தவிர்க்க முடியாது. கொஞ்சம் அமைதி காத்து மௌனம் காத்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொன்னால் பெரிய சண்டை வராமல் தவிர்த்து கொள்ளலாம். அது பின்ன 6க்கும் 7க்கும் அதிபதியாகிய சனி பகவான் தான் 7ஆம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார். ஆகையினால இந்த அலைச்சல் திருச்சல் என்பது மனைவி மக்களுக்காகன்னு சொன்னேன். அதில் சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால மேலும் உத்தியோக ரீதியாகவும் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த 6 7ஆம் இடத்துல ஆட்சி சொந்த வீட்டில் இருக்கிறதுனால கடன்கள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும். ஆரோக்கியம் வந்து ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆரோக்கியம் நிலையாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சுகம் அதிகரிக்கும் அப்படிங்கிற கட்டம். அதே போல் மனைவியோடு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் வந்து அருமையாகவே அமைந்திருக்கின்றது. அதில் வந்து எந்த குழப்பமும் இல்லை. சூனியமான சனியும் பார்த்துட்டு இருக்கார். ஆகையினால கண்டச்சனியினுடைய தாக்கம் எதுவுமே உங்களுக்கு இந்த மாதம் கிடையாது. சுக்கிரனை சனி பார்த்துட்டு இருக்கின்ற காரணத்தினாலே பரிவர்த்தனை பெற்றது போல, பரிவர்த்தனை ராஜோகம் போல, பரிவர்த்தனை கிடையாது. ஒருத்தருக்கு நல்ல கிரகம் இல்லை. கெட்டவன் பார்க்கும்போது கெட்டிடும் ராஜா, அதையும் அப்படியே எடுத்துக்கிடலாம். கெட்டவன் கெட்டிடில் அப்படின்னு தான் சொல்லணும். இது கெட்டவனை கெட்டவன் பார்க்கின்றான். சுக்கிரன் நல்லவன் அல்ல, சனி நல்லவன் அல்ல. இப்போ இதை வந்து சுக்கிரனை வந்து சனி பார்த்து கொண்டு இருக்கிறதுனால சுகம், தாம்பத்திய சுகம் வந்து வலுவாகவே அமையும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடன்கள் கட்டுக்குள் இருக்கும், வழக்கு 9 கட்டுக்குள் இருக்கும். வேறு எந்த பிரச்சனைகளையும் கொடுக்காது. அந்த போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது. இந்த போக்குவரத்தில் அப்படிங்கிறது இந்த 2 கேது 8 ராகு அப்படிங்கிறதுனாலையும் 8ஆம் இடத்துல ராகுவை செவ்வாய் பார்த்துண்டிருக்கின்ற காரணத்தினாலையும் போக்குவரத்தில் ரொம்ப நிதானம் வேண்டும், அவசரம் வேண்டாம். அதைத்தான் முதலே சொன்னேன். மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் அப்படின்னு சொன்னேன். மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. நீங்கள் நிதானமான போக்கு, அதுவும் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும். போக்குவரத்தில் மிதமான வேகத்தில் சென்றால் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அப்போ சனியை வந்து நம்ம கோவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம தப்பு பண்ணிவிட்டு சனியை போய் நம்ம கோளாறு சொல்லக்கூடாது. அதுதான் இதுதான் முக்கியமாக மனதில் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்களாக. இந்த மாதத்தில் உங்களுக்கு வரவு செலவுகள் திருப்தியாக இருக்கும். கிட்டத்தட்ட 80% ராஜயோகமாக இருக்கின்றது. 20% உங்களுடைய கைகளில் உங்களுடைய மன ஓட்டங்களால் சிக்கல் இருக்கிறது. அது சிக்கல் வராமல் பார்த்துக்கொள்வது உங்களுடைய கடமை. அதே போல் இந்த மாதத்தில் தை முதல் நாள் அன்று தைப்பொங்கல் வைப்பதற்கு சிறந்த நேரமாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. அது தை முதல் தேதி அன்று காலையில் 6:40 முதலாக 7:40 உள்ளாக இந்த தைப்பொங்கல் வைத்து கொண்டாடுங்கள். அது வந்து பஞ்சபூதங்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள். அதெல்லாம் ஒரு நல்ல நேரத்தில் அப்படி கொண்டாடுறீங்கன்னு சொன்னால் அடுத்த தை மாதம் வரைக்கும் இந்த ஆண்டு முழுவதும் அந்த மாதிரி மகர சங்கராந்தி டு மகர சங்கராந்தி அந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல அந்த யோகம், தனம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். உணவு எத்தனையோ பேர் எல்லா வசதியிலிருந்து சாப்பிட்ற நேரம்லாம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆக சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும். எல்லா சுகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுக்காக இந்த நேரத்தை பர்டிகுலராக குறிப்பிட்டு கணக்கெடுத்து வச்சிருக்கிறேன். ஆக அந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்து கொள்ளுங்கள். விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள் இந்த தை முதல் நாள். அவர்களுக்காகவும் நீங்கள் அவர்களுடைய குடும்பத்திற்காகவும் நன்றி செலுத்த வேண்டும். நம்ம வேறு ஏதாவது செய்யாட்டு கூட அவங்களை நினைச்சு நன்றி செலுத்தினால் கூட அது நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஒரு நல்லதை செய்யும். அதாவது நன்றி மறக்காமல் இருக்கின்றோம் அப்படி என்றால் பிரபஞ்சம் நம்மளுக்கு எல்லாத்தையும் வழங்கும். நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஆகையினால அது குறள். அப்படிப்பட்ட ஒரு நியமத்தை கடைப்பிடித்து இந்த ஆண்டை மிகச்சிறப்பாக கொண்டாடுவதற்கு நீங்கள் மன உறுதி கொள்ளுங்கள். எதையும் பயப்படாமல் தைரியமாக இருங்கள். ஆத்திரப்படாதீர்கள். ஆத்திரம், கோபம் இவைகளெல்லாம் குறைத்து கொண்டால் சுகம் அருமையாக கிடைக்கும். அந்த கோபத்தை குறைத்து கொண்டால் மனிதனுக்கு எல்லாமே வெற்றி ஆகிவிடும். ஆத்திரத்தை தவிர்த்து விடுங்கள். அந்த ஆத்திரம் என்பது ஒரு சனத்தில் வரும். திரும்ப அந்த எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த உண்மையான புத்தி வரும்போது ஏண்டா பண்ணணும் அப்படின்னு ஆயிடும். ஆகையினால யாரையும் கடிந்து கொள்ளாமல் பெரியோர்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து தாய் தகப்பனை மனம் மகிழச் செய்யுங்கள். வாழ்க்கையில் மிகவும் முன்னேற்றமாக இருப்பீர்கள். ஆனந்தமாக வாழ்வதற்கு மீண்டும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.